குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லிட்டரரி ஃபார்ம்ஸில் போயட்ரியில் எப்படி ரைம் வருது, வாட் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரைம்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரைம்ங்கிறது ஒரு சென்டென்ஸினுடைய கடைசி வேர்டு ரெப்படிஷன் ஆஃப் த லாஸ்ட் வேர்ட்ஸ் அல்லது ஒரு ஸ்பீச் சவுண்டினுடைய ரெப்படிஷன் அட் தி எண்டு, இதுக்கு தான் ரைம்னு பேர். இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா லேட், ஃபேட். ஒரு வரியில் எண்டில் லேட்டுன்னு வருது, அடுத்த வரியில் எண்டில் ஃபேட்டுன்னு வருது. ஸோ லேட், ஃபேட், இதுதான் ரைம். ஒரு வரியினுடைய எண்டில் ஃபாலோன்னு வருது, இன்னொரு லைனுடைய எண்டில் ஹாலோன்னு வருது. அப்போ ஃபாலோ, ஹாலோ. ஸோ இது ரைம். அப்போ ரைம்ங்கிறது இட் இஸ் த ரெப்படிஷன் ஆஃப் த ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் ரெப்படிஷன் ஆகணும். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஸ்ட்ரெஸ்ட் வவல் அல்லது ஆஃப் ஆல் த ஸ்பீச் சவுண்ட்ஸ் ஃபாலோவிங் தட் வவல், இதைத்தான் நம்ம ரைம் அப்படின்னு சொல்கிறோம். ரைம்ஸில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று எண்ட் ரைம்ஸ், இன்னொன்று இன்டர்னல் ரைம்ஸ். ஒரு சென்டென்ஸினுடைய கடைசியில் ரைம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு எண்ட் ரைம்ஸ்னு பேர். ஸோ எண்ட் ரைம் என்பது இட் அக்கர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் அ வேர்ட்ஸ் லைன். ஒரு வேர்ட்ஸினுடைய லைனில் கடைசியில் வர்றது எண்ட் ரைம்னு பேர். பொதுவாக எல்லா இடத்துலையுமே இந்த டைப் ஆஃப் ரைம் தான் இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு வேர்ட்ஸ் லைனுக்கு உள்ளேயே இந்த மாதிரி ரெப்படிஷன் ஆஃப் சவுண்டு இருந்துச்சு அப்படின்னா அதற்கு இன்டர்னல் ரைம்ஸ் அப்படின்னு பேர். இந்த இன்டர்னல் ரைம்ஸுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் குயின் விக்டோரியா காலத்தில் வாழ்ந்த போயட் ஸ்வின்பர்ன். அந்த ஸ்வின்பர்னுடைய ஒரு போயட்ரியிலிருந்து ஒரு லைன், சிஸ்டர் மை சிஸ்டர் ஓ ஃப்ளீட் ஸ்வீட் ஸ்வாலோ என்ற இந்த வரி. இது பார்த்திங்கன்னா லைன் ஒன்று தான், ஆனால் உள்ளுக்குள்ளே சிஸ்டர் மை சிஸ்டர் என்று ரைம் வருது. இது இன்டர்னல் ரைம். ஓ ஃப்ளீட் ஸ்வீட் ஸ்வாலோ, ஸோ ஸ்வீட் ஸ்வாலோ என்று வருது. இதுவும் இன்டர்னல் ரைம் தான். அப்போது இது இன்டர்னல் ரைம். ஆனால் பொதுவாக எண்ட் ரைம் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். இது இன்டர்னல் ரைம்ஸும் இது மாதிரி வரும். ஒரு காலரிட்ஜ் எழுதின த ரைம் ஆஃப் தி ஆன்ஷியன் மரைனரில் ஒரு பேராகிராஃப். இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரைமும் இருக்குது, எக்ஸ்டர்னல் ரைம்ஸும் இருக்குது. இப்போ இந்த பேராகிராஃப் பாருங்கள். இன் மிஸ்ட் ஆர் கிளவுட், ஆன் மாஸ்ட் ஆர் ஷ்ரவுட், இட் perched for vespers 9, while all the night through fog smoke white glimmered the white moonshine என்று 4 வரிகளில் இது காலரிஜினுடைய ரைம் ஆஃப் தி ஆன்ஷியன் மரைனரில் வருது. இதில் லைன் 1 and 3 பாருங்கள், அதில் இன்டர்னல் ரைம்ஸ் இருக்கும். இப்போ லைன் 1ல் கிளவுட் ஷ்ரவுடுன்னு வருது. அதே மாதிரி லைன் 3ல் பார்த்தீங்கன்னா நைட் ஒயிட். ஸோ இது இன்டர்னல் ரைம். அதே மாதிரி செகண்ட் அண்ட் ஃபோர்த் லைனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய எண்டில் பாருங்கள் 9 ஷைன்னு வருது. இது எண்ட் ரைம். ஸோ இந்த பேராகிராஃப் இன்டர்னல் ரைம் அண்ட் எண்ட் ரைம் ரெண்டுக்குமே ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக இருக்குது. அடுத்தது மேஸ்குலன் ரைம்னா என்ன, ஃபெமினைன் ரைம்னா என்ன. மேஸ்குலைன் ரைம் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் மட்டும் இருந்துச்சுன்னா அதற்கு பேர் மேஸ்குலைன் ரைம் அப்படின்னு பேர். இப்போது ஸ்டில், இதில் பாருங்கள் ஒரே ஒரு வவ்வல் இருக்குது, அப்போது ஒரு சிலபிள். அப்போது சிங்கிள் ஸ்ட்ரெஸ்டு சிலபிள், ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ் மார்க் பண்ண ஒரு சிங்கிள் சிலபிள் இருந்துச்சுன்னா அதற்கு மேஸ்குலைன் ரைம்னு சொல்கிறோம். இப்போ ஸ்டில், ஹில். ஸ்டில் இது ஒரு சிங்கிள் சிலபிள், இது ஸ்டில் ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். அதே மாதிரி ஹில், இதுலேயும் ஒரே ஒரு வவ்வல் இருக்குது, அப்போ ஒரு சிலபிள் தான். ஸோ இது ரெண்டுமே சிங்கிள் சிலபிள் ஸ்ட்ரெஸ்டு சிலபிள், இதற்கு மேஸ்குலைன் ரைம்னு பேர். அதே மாதிரி பாருங்கள் போர், மோர், ஓ என்ற எழுத்து இருக்குது. ஓ என்ற
ஒரு வவ்வல் இருக்குது. அதே சமயத்தில் அந்த வேர்டினுடைய கடைசியில் ஈ வர்றதுனால அந்த ஈ வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் இல்லையா. அப்போது போர் மோர் இது ரெண்டுமே சிங்கிள் சிலபிள், சிங்கிள் ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். ஸோ இதற்கு தான் மேஸ்குலைன் ரைம்னு பேர். அப்படி அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்டு சிலபிளை தொடர்ந்து ஒரு அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் வந்துச்சு அப்படின்னா அதற்கு பேர் ஃபெமினைன் ரைம்னு பேர். இப்போது ஒரே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் மாத்திரம் வந்துச்சுன்னா மேஸ்குலைன் ரைம். ஒரு ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் அப்படி வந்துச்சுன்னா அதற்கு பேர் ஃபெமினைன் ரைம்னு பேர். இப்போ எண்டிங், பெண்டிங். ஸோ எண்ட் ஒரு ஸ்ட்ரெஸ்டு சிலபிள், எண்டிங் இது அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். அப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்டு சிலபிள், அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். அதே மாதிரி பெண்டிங், பெண்ட், டிங். அப்போ பெண்ட் இது ஒரு ஸ்ட்ரெஸ்டு சிலபிள், ஐஎன்ஜி ஒரு அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். அப்போ இது மாதிரி இருக்கிறத ஒரு ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் அதை தொடர்ந்து ஒரு அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் இருந்தால் அதற்கு பேர் ஃபெமினைன் ரைம்னு பேர். இந்த ஃபெமினைன் ரைமில் ரெப்படிஷன் ஆஃப் 2 சிலபிள்ஸ் இருந்துச்சுன்னா அதற்கு பேர் டபுள் ரைம்னு பேர். ரெப்படிஷன் ஆஃப் 3 சிலபிள்ஸ் இருந்துச்சுன்னா அதற்கு பேர் ட்ரிப்பிள் ரைம்னு பேர். பொதுவாக ட்ரிப்பிள் ரைம் இருக்காது. ரெப்படிஷன் ஆஃப் சிங்கிள் ரைம் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். சில இடங்களில் ரெப்படிஷன் ஆஃப் 2 சிலபிள்ஸ் இருக்கும். அப்படி இருந்தால் அது டபுள் ரைம். ட்ரிப்பிள்ஸ் ரைம் தேவைப்பட்டால் எந்த இடத்துல காமிக் குவாலிட்டி அதிகமாக வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல ஃபாலோடு பை 3 சிலபிள்ஸ், ரெப்படிஷன் ஆஃப் 3 சிலபிள்ஸ் வரும். அதற்கு ட்ரிப்பிள் ரைம்னு பேர். இது காமிக் குவாலிட்டி எங்கே அதிகம் தேவைப்படுதோ அந்த இடத்துல தான் இது இருக்கும். ஏன்னா ட்ரிப்பிள் ரைம் என்பது காமிக் எஃபெக்டை இன்டென்சிஃபை பண்ணுது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக வந்து வேர்டு வந்து ப்ரொனவுன்ஸ் ஆகாது. அப்படி ப்ரொனவுன்ஸ் ஆகலைன்னா ஒரு வலுக்கட்டாயமாக ஃபோர்சிபிளாக அந்த ரைமை உருவாக்குவாங்க. இந்த இடத்துல அந்த வேர்டு இருக்காது. ஆனால் ஒரு ஃபோர்சிபிளாக அந்த வேர்டை போட்டு ஒரு ரைமை உருவாக்குவாங்க. அதனால இதற்கு பேர் ஃபோர்ஸ்டு ரைம் அப்படின்னு பேர். ஃபோர்ஸ்டு ரைம் அப்படின்னு பேர். அடுத்தது ஒரு ரைமில் சவுண்டு வந்து எக்ஸாக்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். அப்படியே இப்போ ஸ்டில், ஹில், போர், மோர், ரைட், ஃபைட் இதெல்லாம் கரெக்டாக சவுண்டு எக்ஸாக்டாக இருக்குது. இந்த மாதிரி சவுண்டு எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அதற்கு பேர் பர்ஃபெக்ட் ரைம் அல்லது ஃபுல் ரைம் அல்லது ட்ரூ ரைம். எப்படி வேணாலும் சொல்லலாம். ட்ரூ ரைம்னு சொல்லலாம், ஃபுல் ரைம்னு சொல்லலாம், பர்ஃபெக்ட் ரைம்னு சொல்லலாம். அப்படி இல்லாமல் கடைசியில் இருக்கிறது கிட்டத்தட்ட ப்ரொனன்சியேஷன், இப்போ வேர்ட்ஸ் ஸ்பெல்லிங் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஒரு காலத்தில் அதனுடைய ப்ரொனன்சியேஷனும் ஒன்றா தான் இருந்திருக்கும். ஆனால் காலப்போக்கில் அதனுடைய ப்ரொனன்சியேஷன் மாறிடும். அப்படி இருந்துச்சுன்னா அதற்கு பேர் ஐ ரைம்னு பேர். ஐ ரைம். அப்போ ஐ ரைம் இப்போ நம்ம ஃபோர்ஸ்டு ரைம்னா என்னன்னு இப்போ பாருங்கள். மேஸ்குலைன் ரைம்னா என்னன்னு பார்த்தோம், ஃபெமினைன் ரைம்னா என்னன்னு பார்த்தோம், பர்ஃபெக்ட் ரைம்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அடுத்தது ஐ ரைம். இந்த ஐ ரைம்ங்கிறதுல அந்த சென்டென்ஸினுடைய கடைசி வேர்ட்ஸினுடைய ஸ்பெல்லிங் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி ஸ்பெல்லிங் இருக்கும். அப்போ ஒரே மாதிரியான ப்ரொனன்சியேஷன் தான் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் அதனுடைய டிஃபரன்சியேஷன் மாறிடும். அதனுடைய ப்ரொனன்சியேஷன் டிஃபரெண்ட்டாக மாறிடும். அப்படி காலப்போக்கில் ப்ரொனன்சியேஷன் மாறிடுச்சு அப்படின்னா அதற்கு பேர் ஐ ரைம்னு பேர். அடுத்தது ரைம் வந்து அப்படி பர்ஃபெக்டாக இருக்காது, ஆனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா அதற்கு பேர் இம்பர்ஃபெக்ட் ரைம்னு பேர். இப்போது ஹென்ரி வாகனுடைய ஒரு போயட்ரியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஹார்க் ஹவு த விண்ட்ஸ் ஹாவ் சேஞ்ச்ட் தேர் நோட் அண்ட் வித் வார்ம் விஸ்பர்ஸ் கால் தி அவுட் அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் நோட்டுன்னு வருது, செகண்ட் சென்டென்ஸில் அவுட்டுன்னு வருது. இப்போ நோட், கோட், போட் அப்படி இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட் ரைம். இங்கே நோட்டு, இங்கே அவுட்டு, நோ அவுட். அப்போ பார்த்தீங்கன்னா சரியாக இல்லை. ஆனால் நோட்டு
டி இருக்குது, இங்கே அவுட் டி இருக்குது. ஸோ ரைம் இருக்குது, ஆனால் சரியாக இல்லை, பர்ஃபெக்டாக இல்லை. இப்படி பர்ஃபெக்டாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு இம்பர்ஃபெக்ட் ரைம்னு பேர், அல்லது பார்ஷியல் ரைம்னு சொல்லலாம், அல்லது அப்ராக்சிமேட் ரைம்னு சொல்லலாம், அல்லது ஸ்லாண்ட் ரைம்னு சொல்லலாம், அல்லது பேரா ரைம்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இத்தனை பேர் இருக்குது. இம்பர்ஃபெக்ட் ரைம், பார்ஷியல் ரைம், அப்ராக்சிமேட் ரைம், ஸ்லாண்ட் ரைம், அல்லது பேரா ரைம். வில்ஃப்ரெட் ஓவனுடைய போய்ட்ரி நடத்தும்போது நான் அந்த பேரா ரைம் எப்படி இருக்குன்னு நான் நிறைய இடத்துல சுட்டி காமிச்சிருக்கேன். ஸோ இது பேரா ரைம், அவ்வளோ கரெக்டாக இருக்காது. ரைம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், அவ்வளோ கரெக்டாக ஐடென்டிக்கலாக இருக்காது. இது பொதுவாக ஃபோக் சாங்ஸ், கிராமிய பாடல்களில், சில்ட்ரன்ஸ் வேர்ட்ஸஸ், குழந்தைகளுக்கான பாடல்கள், இதில் எல்லாம் இந்த பேரா ரைம் அல்லது இந்த ஸ்லாண்ட் ரைம் வந்துடும். ஏன்னா அங்கே அவ்வளோ ரைம் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நிறைய ரைட்டர்ஸ் தங்களுடைய லிரிக்ஸில், ஹென்ரி வாகன் 17th centuryயில், வில்லியம் பிளேக் 18th centuryயில், அதுக்கப்புறம் 19th centuryயில் எமிலி டிக்கின்சன், இவங்க எல்லாமே இந்த பேரா ரைம் அல்லது ஸ்லாண்ட் ரைம் அல்லது இம்பர்ஃபெக்ட் ரைமை நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த 20th centuryயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிஎம் ஹாப்கின்ஸ், டபிள்யூபி ஏட்ஸ், வில்ஃப்ரெட் ஓவன், இவங்களெல்லாம் இந்த பார்ஷியல் ரைம் எனப்படும் பேரா ரைம், ஸ்லாண்ட் ரைமை மிக அதிகமாக பயன்படுத்தின ரைட்டர்ஸ் இந்த 20th century. அடுத்தது வாட் இஸ் ரைம் ரிச்? ரைம் ரிச் அப்படிங்கிறத ஃப்ரெஞ்சில் ரிச் ரைம்னு சொல்லுவாங்க. இந்த ரிச் ரைம்ங்கிறது தான் நாம் ரைம் ரிச் அப்படின்னு இங்கிலீஷில் பயன்படுத்துகிறோம். இதில் அந்த கான்சனண்ட் ரெப்படிஷன் ஆஃப் த கான்சனண்ட் தட் ப்ரொசீட்ஸ் as well as that one that follows. ஒன்று முன்னாடி அல்லது பின்னாடி, லாஸ்ட் ஸ்ட்ரெஸ்டு வவ்வலுக்கு முன்னாடி அல்லது பின்னாடி ரெப்படிஷன் ஆஃப் த கான்சனண்ட் இருந்துச்சுன்னா அதற்கு பேர் ரைம் ரிச்னு பேர். இது ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் மீனிங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரைம் ரிச்சில் ப்ரொனன்சியேஷன் ஒன்றா இருக்கும், ஆனால் மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டேர், ஸ்டேர், எஸ்டிஏஆர்இ ஸ்டார் தான், எஸ்டிஏஐஆர் ஸ்டார் தான். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா ரைம் கரெக்டாக இருக்குது, ஆனால் மீனிங் ஸ்டார், இது அப்படி முறைச்சி பார்க்குறது, இது ஸ்டார் படிக்கட்டு. அது மாதிரி நைட், கேஎன்ஐஜிஹெச், இதுவும் நைட் தான், இதுவும் நைட் தான். இது இரவு என்பதை குறிக்கும், இது வீரன் என்பதை குறிக்கும். ஸோ ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் வந்துடும். இது மாதிரி இருக்கிறத ரைம் ரிச் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக ரைம் ரிச் என்பது ஃப்ரெஞ்சு போய்ட்ரியில் தான் ஜாஸ்தி இருக்கும், இங்கிலீஷில் கிடையாது. ஆனால் சாசர் பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரொலாக் டு தி கேன்ட்ரிபரி டேல்ஸில் இந்த ரைம் ரிச்சை பயன்படுத்தியிருக்கார். இப்போ ஒரு உதாரணத்திற்கு அவர் எஸ்இகேஇ இந்த வேர்ட், இந்த சீக் என்ற இந்த வேர்டுக்கு சிகே அப்படின்னு சொல்லுவார். இதற்கு சீக் என்ற அர்த்தம், எஸ்இஇகே சீக் என்ற அர்த்தமும் இருக்குது, சிக் எஸ்ஐசிகே சிக் உடம்பு சரியில்லாமல் போகிறது என்ற அர்த்தமும் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த எஸ்இகேஇ என்ற வேர்டை எப்படி சாசர் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நமக்கு தெரியும் இந்த பில்கிரிம்ஸ் எல்லாம் கேன்ட்ரிபரியை நோக்கி போகிறாங்க. அப்படி போகும்போது சொல்கிறார், த ஹோலி பிளிஸ்ஃபுல் மார்ட்ரையர் ஃபார் டு சீக் தட் ஹெம் ஹெத் ஹோல்பன் வான் தே வேர் சிக். இப்போ முதலுக்கு எஸ்இஇகே சீக் அப்படின்னு பேர், ரெண்டாவதுக்கு எஸ்ஐசிகே சிக்னு பேர். த ஹோலி பிளிஸ்ஃபுல் மார்ட்ரையர், புனிதமான அந்த மார்ட்டையர்கிட்ட சீக், அவரை தேடி இவங்கெல்லாம் செல்கிறாங்க. எதுக்கு? வித் ஹோப், ஒரு நம்பிக்கையில். வென் தேவர் சிக், உடம்பு சரியில்லாமல் போனால் அங்கே போனால், இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு வர்றோன்னு வேண்டிக்கிறோம், ஒரு வீட்டில் யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா உடனே நாங்கள் இந்த கோயிலுக்கு வர்றோன்னு வேண்டிக்கிறோம். அது மாதிரி அந்த கோயிலுக்கு வர்றோன்னு வேண்டிக்கிற நம்பிக்கையில் இவங்கெல்லாம் அங்கே போகிறாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில். இப்போது ரெண்டுலேயுமே எஸ்இகேஇயை முதல்லையும் பயன்படுத்துகிறாரு, ரெண்டாவதுலேயும் பயன்படுத்துகிறாரு. ஃபஸ்ட்டு லைனில் எஸ்இகேஇக்கு அர்த்தம் சீக், எஸ்இஇகே சீக்.
அதே இது ரெண்டாவது வரியில் வரும்போது SICK என்று. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அர்த்தம் மாறுது, ப்ரொனன்சியேஷன் காமன். இப்படி ப்ரொனன்சியேஷன் காமனாக இருந்து மீனிங் மாறிடுச்சு அப்படின்னா இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரைம் ரிச்னு சொல்கிறோம். இது ப்ரொலாங் டு த கேன்டர்பரி டேல்ஸில் பயன்படுத்துகிறாங்க. இது ஃப்ரெஞ்சில் ரொம்ப காமனாக இருக்குது. ஆனால் சாசருக்கு அப்புறம் இந்த ரைம் ரிச் என்பதை இங்கிலீஷ் போயட்ரியில் யாருமே பயன்படுத்தலை. அப்படி பயன்படுத்தினா ரொம்ப 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 ரேராக தான் இதை பயன்படுத்தியிருப்பாங்க. இங்கிலீஷில் அவ்வளவா இல்லை. தேங்க்யூ.